ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணால் அதோட ஹேர் பெனிஃபிட்ஸ் அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வெந்தய பவுடர் எப்படி செய்கிறது, அப்புறம் ஹேர் மாஸ்க், அப்புறம் ஹேர் ஆயில் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூட நம்ம இதோட பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வெந்தயத்தோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால நமக்கு ஸ்கேல்ப் இரிட்டேஷன், ஆக்னே அண்ட் டேண்ட்ரஃப் வராமல் நமக்கு தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாலிக் ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, அப்புறம் ப்ரோட்டீன், அயன், கால்சியம் இதெல்லாமே இருக்குது. இது கூட வெந்தயத்தில் ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால முடியை ரொம்ப கொட்டாமல் பார்த்துக்கும், நல்லா அடர்த்தியாக வச்சுக்கும். இப்போ இதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி அப்படியே ஊறட்டும். காலையில் வடிகட்டிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க. இது மூலம் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெந்தய பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்தயம் லைட்டாக ரெட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா நைஸ் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நான் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் செய்கிறது தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்ச பவுடரை நான் கெட்டி தயிரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஹேரில் ஸ்கால்ப் வரைக்கும் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மி ஹேருங்கிறதுனால கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு தலை குளிச்சுடுங்க. தலை குளிச்சப்புறம் நல்லா சில்கி ஹேர் ஆகிறதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன். இதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹேர் சீரம் எடுத்துக்கோங்க. நான் லாரியல் பாரிஸில் எடுத்துக்கிட்டேன். ஹேர் லைட்டாக வெட்டாக இருக்கும் போது இதை ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக கையில் எடுத்துக்கிட்டு ஸ்கேல்பில் படாமல் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. எந்த சிக்குமே வராமல் நல்லா இந்த மாதிரி தலை சீவிக்கோங்க. இது லைட்டாக ஹேர் வெட்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ட்ரையாக இல்லாமல் நல்லா சில்கியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஃபெனுக்ரிக் பவுடர் வச்சு கண்டிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆலிவ் ஆயிலும் நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பவுடர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஃபிகாரோ பிராண்டில் வாங்கிக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பிராண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து யூஸ் பண்ணி இப்போ எப்படி நம்ம ஹேர் கண்டிஷன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயிலை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஹேர் டென்சிட்டி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சூடான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பேனை இறக்கிடுங்க. இறக்கிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கம்மியாகும். ஹேர் நல்லா சாஃப்டாக நல்லா சில்கியாக கிடைக்கும். நல்லா ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட மாஸ்க் ரெடி. இதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் பதிலாக கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா. அடுத்து நம்ம வெந்தயத்தை வச்சு ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம 2 மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இடிக்கிறது இருந்தால் அதில் கூட இடிச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி குறன்னு இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. லைட்டாக சூடான பிறகு நல்லா செக்காட்ட தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம லைட்டாக குறன்னு அரைச்சி வச்ச வெந்தயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்தயம் லைட்டாக கலர் மாறும், லைட்டாக ரெட்டிஷ் ஆகும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம போட்டதுக்கும் இப்போ வெந்தயம் நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இல்லை இன்னும் பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நம்ம காலையில் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில் தான் ஃபில்டர் பண்ணிவிட்டேன்.
இப்போ அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண தேங்காய் எண்ணெய் இப்போ எவ்வளோ கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எவ்வளோ எல்லோவாக இருக்குது பாருங்கள். அது வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்கு. இது ஹேரில் யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹேர் ஃபால் குறையும், ஹேர் திக்கன் ஆகும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் கம்மியாகும். இதில் நிறைய இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹேர் வாஷ்க்கு ஒரு 1 hour பிஃபோர் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெளியவே நீங்கள் 2 to 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் கெட்டு போகாது. நம்மளோட பாட்டிங்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. இது யூஸ் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஹேர் நல்லா திக்காக நல்லா ஹெல்த்தியான கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது நம்ம எதுவுமே கொதிக்க விட தேவையில்லை. அப்படியே ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஜாரில் ஒரு 3 tablespoon அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் செக்கான தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறுனா காலையில் அந்த வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லிக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இதில் நீங்கள் 2 tablespoon அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குளிக்கிறதுக்கு 1 hour பிஃபோர் இதை தடவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேரில் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஹேர் சாஃப்ட் ஆகும், ஹேர் திக்கன் ஆகும், முடி கொட்டுறது ரொம்ப கம்மியாகும், நல்லா பிளாக் ஆகும். நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் ஐட்டமில் எவ்வளோ ஹேர் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவிதாஸ் டேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.